வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாத தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். 1.5 கிலோ தக்காளியை 2 தடவை நல்லா அலசி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 20 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் 1 டீஸ்பூன், ஒரு கொத்து இல்லை 2 கொத்து கருவேப்பில்லை, தட்டி வச்சுருக்கிற பூண்டு நல்லா செவக்க வறுப்படணும். 1 நிமிஷம் ஆகும். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. 1.5 கிலோ தக்காளி சுண்டி வரும்போது கம்மியாக இருக்கும். அதனால் 1.5 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்து 30 செகண்ட் வதக்குனதும் வெட்டி வச்சுருக்க 1.5 கிலோ தக்காளி நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஒன்றாவே போட்டுருங்க. அப்படியே விட்டுற வேண்டியதான், மூடி போட தேவையில்லை. இது வேக விட்டு 10 நிமிஷம் கழித்து இது ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மற்ற வேலைகள் பார்க்கலாம். ஆறுனவுடனே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை சாப்பாடோட சூப்பராக இருக்கும்.